அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. பொறுமையை வழங்குமாறு அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. பொறுமை என்பது மனித வாழ்விற்கு எந்த அளவிற்கு அவசியமான ஒரு அம்சம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த செயலில் பொறுமை இருக்கிறதோ அது அந்த செயலை அழகாக்குகிறது. எந்த செயலில் பொறுமை இருக்கிறதோ அது அந்த செயலை வெற்றிகரமானதாக ஆக்கித் தருகிறது. இதை நாம் விளங்கும் விதமாக பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்படி திருக்குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது. அந்த பொறுமை எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமென்றால் அதை அல்லாஹ்விடம் எப்படி கேட்பது? திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தின் 126வது வசனத்தில் அல்லாஹ் அந்த வாசகத்தை கூறுகிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன். இறைவா, எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. இது அந்த வாசகத்தின் பொருள். அன்பிற்குரியவர்களே, இதை நாமே கேட்கலாமே, இதற்கு ஏன் ஒரு பதிவு போட வேண்டும் என்றும் பலருக்கு தோன்றலாம். அன்பானவர்களே, வஹியுடைய வாசகத்திற்கென்று ஒரு பரக்கத் இருப்பதை பலரும் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். எனவே திருக்குர்ஆனில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாசகத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.